அனைவராலும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படும் அந்த முக்கியமான நபருடைய கைது நடவடிக்கை மிக விரைவில் இடம்பெறும் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பிட்ட அந்த நபர் மிக விரைவில் கைது செய்யப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய முக்கியமான சூத்திரதாரி அவர்தான். எனவே அவருடைய கைது நடவடிக்கை மிக விரைவில் இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. விரிவான தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் முன்னாள் அமைச்சராக இருந்த டக்ளஸ் சிவானந்தாவை கைது செய்ய போகிறோம் என மீண்டும் ஒரு தடவை அரசாங்கம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அது குறித்த செய்திகளையும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஹெல்மெட் அணிபவர்களுக்கான முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வெளிவந்திருக்கின்றது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நாளை சனிக்கிழமை வவுனியாவுக்கு வருகின்றார். இந்த செய்திகளுடன் மேலும் சில செய்திகளும் அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஹெல்மெட் அணிபவர்களுக்கான முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது நாடு முழுவதும் இருக்கின்ற சகல போலீஸ் அதிகாரிகளுக்கும் போலீஸ் நிலையங்களுக்கும் போலீஸ் தலைமையகத்திலிருந்து ஒரு அறிவித்தல் ஒன்று போயிருக்கேன் என்று சொன்னால், ஹெல்மெட்டை அனாவசியமான முறையில் அணிபவர்கள், பொருத்தமில்லாத இடங்களில் அணிந்து கொண்டிருப்பவர்கள், அதாவது மோட்டார் சைக்கிளில் போய்க்குள்ள ஹெல்மெட் போட்டால் அது ஓகே, அது கட்டாயம் போடணும். அதை தவிர்த்துட்டு ஏனைய இடங்களில் ஹெல்மெட்டோட நிற்கிறார்கள் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி, அவர்களை கண்காணிக்க சொல்லி, அவர்கள் மேல விசாரணை நடத்த சொல்லி சகல போலீஸ் நிலையங்களுக்கும் சகல போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. எதுக்காக இந்த நடவடிக்கை என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப கொஞ்ச காலமாக நாட்டில் நடக்கிற எல்லா துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்களால் தான் மேற்கொள்ளப்படுது. அந்த அடையாளம் தெரியாத 2 நபர்களுமே ஹெல்மெட்டால தான் தங்களுடைய முகத்தை மறைச்சு கொள்ளினோம். அதுபோக மோட்டார் சைக்கிளை விட்டுட்டு இறங்கி வரைக்குள்ளேயும் கூட ஹெல்மெட்டோட ஹெல்மெட்டை கலட்டாமல் ஆக்களோட கதைக்கையும் கூட ஹெல்மெட்டோட கதைக்கணும். அப்பதான் அடையாளத்தை மறைக்கலாம் என்று சொல்லி சுட்டு போட்டு தப்பி ஓடினோம். அதுக்கு நல்ல உதாரணம், இப்ப நீர்கொழும்பு பகுதியில் ஒரு வர்த்தகர் ஒரு ஆளை சுட முற்பட்டு துவக்கு வேலை செய்யாததால தப்பி ஓடி மதிலால ஏறி குதிச்சு காயமடைஞ்சவர் தானே ஒரு துப்பாக்கிதாரி. அந்த சம்பவத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, வீட்டுக்குள்ள வெறியினம் மோட்டார் சைக்கிள் ஒரு இடத்துல விட்டுட்டு ஹோலுக்குள்ள இருக்கணும். வீட்டுக்குள்ள ஹோலுக்குள்ள இருக்கணும் ஹெல்மெட் கலட்டாமல். ஒரு வீட்டுக்குள்ள ஹோலுக்குள்ள யாராவது ஹெல்மெட்டோட இருப்பாங்களா? ஆனா அவங்கள்ட்ட ஹெல்மெட்டோட இருந்தது. இருந்து போட்டுதான் பிறகு அந்த வேலை செய்யாத துவக்க எடுத்து நீட்டி அதை வேலை செய்யாமல் விட்டுட்டு ஓடினது. எனவே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் அவர்களை காப்பாற்றுறது இந்த ஹெல்மெட் தான். அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு புதுமுக மாணவனை கூட்டிக் கொண்டு பழைய மாணவர்கள் ஹெல்மெட்டால காதை பொத்தி அடிச்சு அவனுக்கு காது கேட்காம போய் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட மாணவனுடைய அப்பா போலீஸ்ல முறைப்பாடு செய்து அந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதிலேயும் பயன்படுத்தப்பட்டது இந்த ஹெல்மெட் தான். ஹெல்மெட் கண்டுபிடிக்கப்பட்டது என்னவோ மோட்டார் சைக்கிளில் போய்க்குள்ள தலையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தலைக்கவசமாகத்தான் அது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இங்கே வேற தேவைகளுக்கெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே சகல போலீஸ் நிலையங்களுக்கும் சகல போலீஸ் அதிகாரிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹெல்மெட்டோட யாராவது சந்தேகத்துக்கிடமான ஆட்கள் இருந்தால் அவர்களை உடனடியாக விசாரிக்க சொல்லி. எனவே தாயகத்தில் ஹெல்மெட் அணிபவர்கள் தயவு செய்து மோட்டார் சைக்கிளில் போய்களை மட்டும் ஹெல்மெட் போடுங்கோ. மோட்டார் சைக்கிளை விட்டதான் தாமதம், உடனடியாக ஹெல்மெட்டையும் கலட்டிருங்கோ. இல்லாட்டி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே அனைவரும் அவதானமாக இருக்கவும். முன்னாள் அமைச்சரும் இபிடிபி கட்சியினுடைய தலைவருமாகிய டக்ளஸ் சிவானந்தா அவர்களை கைது செய்ய போகிறோம் என்பதை அரசாங்கம் மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் வவுனியாவில் வைத்து இந்த தகவலை சொல்லியிருக்கின்றார். நேரடியாக பெயர் குறிப்பிட்டு டக்ளஸ் சிவானந்தா என்று சொல்லி பெயர் குறிப்பிட்டே அவர் சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் உரையாற்றிய சொல்லியிருந்தவர். இப்போ அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்களும் மீண்டும் ஒரு தடவை சொல்லியிருக்கின்றார். எனவே அவர் மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்னென்று சொன்னால், இந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக கடந்த கால அரசாங்கங்கள் இருந்து கொண்டு தவறுகள் செய்தார்கள் என்று சொல்லி தென்னிலங்கையில் தான் நிறைய பேர் கைது செய்யப்படினமே ஒழிய வடபகுதியில் யாருமே கைது செய்யப்படையில. எனவே அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், தான் வவுனியாக்கு வரைக்குள்ள தன்னிட்ட சில பொதுமக்கள் கேட்டதாம், ஏன் வடக்கிலிருந்து தவறுகள் செய்தாக்களை விட்டு வச்சுக்கிறீங்களே, ஏன் அவர்களை கைது செய்யல என்று சொல்லி. எனவே அவர்கள் மீது மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு கருத்துடன் சொல்லியிருக்காரு. அப்படி என்று சொன்னா, இப்ப தென்னிலங்கையில உதய கமன் பிள்ளை இருக்காரு தானே, அங்க எப்படி உதய கமன் பிள்ளை இருக்கிறாரோ அதே மாதிரி இந்த வடபகுதியில ஒரு சில ஆக்கள் இருக்கணும் என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா சொல்லியிருக்கார். அது யார் என்று சொல்லல. எனவே யார் அந்த உதய கமன் பிள்ளைன்றது போதான் தெரியும். எனவே நாடு முழுவதும் மிக விரைவில் இன்னும் தொடர்ச்சியாக கைதுகள் இடம்பெறும் என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மையாகும்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நாளை சனிக்கிழமை ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வவுனியாவுக்கு வருகின்றார். வவுனியாவில் இடம்பெறுகின்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவர் வருகின்றார். வவுனியா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா மாநகர சபை மற்றும் அங்கிருக்கக்கூடிய ஏனைய பிரதேச சபைகளில் போட்டி போடுற தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வவுனியாவுக்கு வருகின்றார். நாளை சனிக்கிழமை 26ஆம் தேதி பிற்பகல் வேளையில் வவுனியா நகரசபை பொது மைதானத்தில் ஜனாதிபதி அவர்களுடைய சிறப்பு உரை இடம்பெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நேற்று வியாழக்கிழமை இரவு திடீரென கண்டிக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், இப்போ கண்டியில் மிகப்பெரிய ஒரு கல்லோலம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. கண்டி தலதா மாளிகையில் அந்த வருடாந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. அதை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள், அதாவது எதிர்பார்க்கப்பட்டதை விடவும் அதிக அளவிலான பக்தர்கள் கண்டியில் குவிந்திருக்கிறதால ஒரே நெருக்கடி. ஹோட்டல்கள் எல்லாம் ஃபுல்லாக இருக்காம், ரோட்டு முழுக்க ஒரே குப்பையாக இருக்காம், எங்குமே நடமாட முடியாதபடி அவ்வளவு மக்கள் தொகையாக இருக்காம். கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் நிற்கணுமா இப்போ கண்டியில். அதனால் அரசாங்கம் அறிவிச்சிருக்குது, தயவு செய்து அடுத்து வரும் 2 நாட்களுக்கு, அதாவது இன்றைக்கு வெள்ளிக்கிழமையும் நாளைக்கு சனிக்கிழமையும் கண்டி பக்கம் யாரும் வந்துடாதீங்கன்னு சொல்லி அரசாங்கம் காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக அறிவிச்சிருக்குது. என்ன சொன்னால் அவ்வளவு மக்கள் கண்டியில் குவிஞ்சிருக்கணுமாம். அது மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய ஏனைய பகுதிகளில் இருந்து கண்டிக்கு போகிறதுக்கு என்று சொல்லி சிறப்பு ரயில் சேவைகள் இடம்பெறும் என்று சொல்லி ஏற்கனவே அறிவித்தல் எல்லாம் வந்திருந்தது. அது எல்லாமே உடனடியாக ரத்து செய்யப்பட்டிருக்காம். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே அங்கே சனம் குவிஞ்சு போயிருக்குது. அதுக்கு பிறகு இன்னும் சிறப்பு ரயில்கள் விட்டால் இன்னும் நிறைய பேர் வந்துவிடுவதற்காக அந்த சிறப்பு ரயில்கள் அனைத்துமே நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே அடுத்து வரும் 2 நாட்களுக்கு கண்டி பக்கம் யாரும் வர வேண்டாம் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. எனவே அந்த நிலைமைகளை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்காகவும் அங்கே கடமையில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்குவதற்காகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நேரடியாக கண்டிக்கு சென்றிருப்பதாக, அதுவும் நேற்றிரவு எதிர்பாராத விதமாக திடீரென கண்டிக்கு வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் 73 லட்சம் பேருக்கு ஆபத்து இருப்பதாக உலக வங்கி தெரிவித்திருக்கின்றது. உலக வங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒரு தடவை இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை குறித்து ஒரு சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிடுறது வழக்கம். அந்த வகையில் உலக வங்கியினுடைய சிறப்பு அறிக்கை வெளிவந்திருக்குது. அந்த சிறப்பு அறிக்கையில் 2-3 விஷயங்கள் சொல்லியிருக்கணும். ஒன்று பொருளாதாரம் என்னவோ வளர்ந்து கொண்டு தான் போகுது, அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, பொருளாதார வளர்ச்சி இருக்குது. ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய சனத்தொகையில் 3 ஒரு பகுதியினர் அப்படி பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 73 லட்சம் பேர் என்று சொல்லலாம். அந்த 73 லட்சம் பேரும் வறுமை கோட்டின் கீழ் ஏற்கனவே இருக்கின்றார்கள் அல்லது எதிர்காலத்தில் வறுமை கோட்டின் கீழ் விழப்போகின்றார்கள் என்று சொல்லி உலக வங்கி ஒரு கணிப்பீடு ஒன்றை செய்திருக்கின்றார்கள். எனவே அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்றதை இந்த உலக வங்கியினுடைய அறிக்கை சுட்டி காட்டுகிறது. அடுத்ததாக இன்றைய நாளுக்கான முதன்மை செய்தி, அனைவராலும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த கைது நடவடிக்கை எந்த நேரத்திலும் இடம்பெறலாம் என தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய முக்கியமான சூத்திரதாரி அவர் யார் என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அரசல் புரசலாக சொல்லிட்டார். அதாவது 2019ஆம் ஆண்டில் இந்த தாக்குதல் நடந்ததற்கான முக்கியமான காரணமே ஆட்சி மாற்றம் ஒன்றை கொண்டு வரதுக்காகத்தான், ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்காக செய்யப்பட்ட சதிதான் இதென்று சொல்லி, எனவே அந்த ஒரு வசனத்தை வச்சுக்கொண்டே நாங்கள் ஊகிக்க முடியும் அது யார் என்று சொல்லி. எனவே மக்கள் அனைவருக்குமே பொதுவாகவே தெரியும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய உண்மையான பின்னணியில் இருக்கிற சூத்திரதாரி யார் என்று சொல்லி. எனவே அரசாங்கம் தன்னுடைய வாயால் அதை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கட்டும் என்று தான் நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணுறோமே ஒழிய, மற்றபடி எல்லாருக்குமே தெரியும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய சூத்திரதாரி யார் என்று சொல்லி. எனவே குறிப்பிட்ட அந்த நபர் குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட அந்த நபர் மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் யார் என்பதை இன்றைக்கு நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் கைது செய்யப்பட்ட பிறகு அவரை பற்றி நிறைய தகவல்கள் எல்லாம் சொல்ல இருக்குது, அவற்றை வரலாறெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்போ அந்த கைது நடவடிக்கை இடம்பெற போகுது என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவரை கைது செய்யக்குள்ள அவருடைய ஆதரவாளர்கள் என்று கொஞ்சம் பேர் இருப்பினம் தானே, ஆதரவாளர்கள், அன்பர்கள், வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் பேர் இருப்பினம் தானே, அவையில் ஏதாவது ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறது அல்லது வன்முறைகள் செய்கிறது, விரும்பத்தகாத நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காம். எனவே அவர்களையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஏற்ற நடவடிக்கை எல்லாம் முன்கூட்டியே செய்து வச்சு போட்டு தான் ஆளை கைது செய்யணும்ன்றதுக்காக தான் அரசாங்கம் 1-2 நாட்கள் பின்னடிக்குது என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர்களை அடக்குவதற்கான நடவடிக்கைகள் கூட மறைமுகமாக மேற்கொள்ளப்படுது
என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே அந்த நாள் எப்ப என்று சொல்லி அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள். சில வேளை இன்றைக்கா கூட இருக்கலாம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே. ஏன்னு சொன்னா பொதுவாக இந்த சிக்கலுக்குரிய கைதுகள் வெள்ளிக்கிழமையில தான் செய்கிறது. ஏன் சொல்லுங்க பாப்போம். அங்கால சனியும் ஞாயிறும் கோர்ட்ஸ் இருக்காது தானே, நீதிமன்றங்கள் லீவு, அதுக்கப்புறம் திங்கக்கிழமை தானே. எனவே இந்த 2 நாளுக்குள்ளேயே வச்சு கறக்க வேண்டிய தகவல் எல்லாம் கறந்து எடுக்க வேண்டிய வாக்குமூலம் எல்லாம் எடுத்து முடிச்சிடலாம். அதனால இந்த பெரும்பாலான முக்கியமான கைதுகள் எல்லாம் வெள்ளிக்கிழமையில தான் இடம்பெறுறது. எனவே சில வேளை இன்றைக்கு கூட இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அது எங்களுக்கு தெரியல. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய முக்கியமான சூத்திரதாரி எப்பொழுது எந்த நொடியில் கைது செய்யப்பட போகிறார் என்று.